வணக்கம். தவறு செய்வதில் சின்ன தவறு பெரிய தவறு என்று ஒன்றுமில்லை. நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும், கல்வியாலோ செல்வத்தாலோ வீரத்தாலோ குன்று போல உயர்ந்தவனாக இருந்தாலும் குன்றுமணி அளவு தவறு செய்தாலும் சிறுமைப்பட்டு போவாய் என்பதை இந்த குறளில் அழகாக சொல்லும் வள்ளுவர் அத்தோடு விடவில்லை. அழகுக்கு அழகு சேர்ப்பது போல குன்று என்ற சொல்லை 4 இடங்களில் பயன்படுத்துகிறார். ஆனால் 4 இடங்களிலும் குன்று 4 வேறுபட்ட பொருட்களை குறிக்கிறது. குன்றின் அணையரும் குன்றுவர், குன்றுவ குன்றி அணைய செய்யின். முதலாவதாக குன்றின் அணையரும் என்பதில் வரும் குன்று மலை போல என்ற பொருளில் மலை போல உயர்ந்தவர்களாக இருந்தாலும் என்று அர்த்தம். இரண்டாவதாக குன்றுவர் என்பதில் வரும் குன்றுக்கு குன்றி போவார்கள், தாழ்ந்து போவார்கள் என்று பொருள். மூன்றாவதாக குன்றுவ என்பதில் வரும் குன்று தாழ்வான காரியங்கள் என்று பொருள்படும். நான்காவதாக குன்றி அளவினும் செய்யின் என்பதில் வரும் குன்று குன்றுமணி என்னும் சிறு விதையை குறிக்கிறது. குறளுக்கு 1.25 அடிதான். இன்னும் பல அடிகள் இருந்திருந்தால் வள்ளுவர் இன்னும் எத்தனை குன்றுகளை கொண்டு வந்திருப்பாரோ. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குறள் அல்லவா? நன்றி, வணக்கம்.